போக மாட்டேங்குது. ஏன்? நீ நினைச்சா என்னுடைய ஐடி கமெண்ட் பண்ணலாம். அப்படியா? சரி, ஓகே. இன்ஸ்டா ஐடியா இஷ்டம்னு போட்டிருக்க. தமிழ தயவு செய்து சாவடிக்காத கலக்கி ப்ளீஸ். என்னடா அது இஷ்டம்னு சொல்றாங்க சார், புரியலையே. நானும் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். இன்ஸ்டா ஐடியில் தானே போட்டுடலாம். லைவ் முடிஞ்ச உடனே நான் போய் செக் பண்ணுறேன். ஐடி ரெக்கமெண்ட் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். என்ன ஃபோட்டோ இருக்கும்? உன் ஃபோட்டோ இருக்குமா இல்லை வேறு ஏதாவது பிக்சர் வச்சுருக்கீங்களா சார்? தயவுசெய்து இந்த ரிலேட்டிவ் பற்றிலாம் பொதுவாகவே யூடியூப்லாம் இல்லை, பொதுவாகவே இந்த ரிலேட்டிவ்ஸ் பற்றிலாம் நினைக்காதீங்க சரியா? நினச்சிங்க லைஃப்பில் உங்களால் வாழவே முடியாது. அவங்களும் வாழ மாட்டாங்க, நம்மளையும் வாழ விட மாட்டாங்க. அவங்களும் சாக மாட்டாங்க, நம்மளையும் சாக விட மாட்டாங்க. அவங்கெல்லாம் அப்படிதான். நான் அதனால தான் பெருசாக இப்போலாம் அதிலலாம் இன்வால்வ் ஆகுறதே இல்லை. என்னுடைய இன்ஸ்டா ஐடியில் விருப்பம் இருந்தால் ரிக்வெஸ்ட் கொடு, விருப்பம் இல்லைன்னா கொடுக்க வேண்டாம். வெங்காயம் கொடுக்குறேன். ஐடியில் என்ன இமேஜ் என்ன வச்சுருக்க? நாளைக்கு வரேன், பாய் டியூட். ஓகே டியூட், ஓகே பாய், டேக் கேர். ரொம்ப இனிதாக இந்த லைவ் வந்து முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இன்னும் வந்து கொஞ்ச நேரம் லைவில் இருப்பேன். கரெக்டாக 4:30க்கு லைவ் வந்து கட் பண்ணிடுவேன். கீப் சப்போர்ட். கரெக்டாக 4:30க்கு நான் வீட்டிலேருந்து கிளம்பணும். அந்த ரீசனால் 4:30க்கு லைவ் வந்து கட் பண்ணி ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு விஷயம்தான், ஒன்றும் இல்லை. என் ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னென்னா ஃபேப்ரிக் பெயிண்ட்டு சரிங்களா? நான் வந்து லைவில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, கல்லடி பார்த்துட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் சொல்லியிருக்கேன். அது எதுக்காக சொன்ன தெரியுமா? இது வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட்டு சரிங்களா? ஃபேப்ரிக் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கலம்கரி பெயிண்டிங்கு, அப்புறம் வந்து நிறைய பெயிண்டிங் இருக்குது சரிங்களா? கேரளா முரல் அது மாதிரியான நிறைய பெயிண்டிங் இருக்குது. நம்ம இது மாதிரி காட்டன் கிளாத்தில் வந்து இது மாதிரி பெயிண்டிங் பண்ணிவிட்டு அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து இந்த ஷேடு வந்து இது அலைச்சா வந்து போகாது. தண்ணியில் போட்டு அலசணும்னா இது வந்து போகாது. இந்த கோர்ஸ் வந்து நான் வந்து எடுத்து பண்ணேன். எப்போ பண்ணேன்னா ஒரு 5 months பிஃபோர் பண்ணேன். இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் பண்ணியிருக்கணும். புரியுதுங்களா? இந்த வேலையை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் பண்ணியிருக்கணும். ஆனால் நான் அது பண்ணலை. நான் என்ன பண்ணேன்னா இதெல்லாம் வரைய இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க யூடியூப்பில், அப்புறம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, அப்புறம் இந்த வீடியோ, அப்புறம் இந்த வீடியோ, அப்புறம் இந்த வீடியோ, அப்புறம் இந்த வீடியோ, இது மாதிரி நிறைய வீடியோ இருக்குது. அப்புறம் இன்னும் 2-3 டிசைன்லாம் இருக்குது. அது ரொம்ப பிடிச்ச டிசைன்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வீடியோலாம் போட்டுக்கிட்டே நான் ஃபேப்ரிக் பெயிண்டர் கிளாஸை வந்து அட்டன் பண்ணேன். அந்த கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட எஜ்ஜிக்கு போயிட்டேன், முடிக்க போகிற டயத்தில் வீட்டில் ஒரு பஞ்சாயத்தை கிளப்பி விட்டாங்க. அது ஒரு ரீசன் நான் அந்த கிளாஸை முடிக்காமல் இருந்துச்சு. இன்னொரு ரீசன்னா, ஐயோ பார்த்தியா இவ என்னென்ன வரலாம் செய்யறா அப்படின்னு காசி பேசி நினச்சி உருப்படாம ஆகிட்டாங்க. சர்டிஃபிகேட் வாங்குற டயத்தில் சர்டிஃபிகேட்டே வாங்க முடியும். இந்த ரீசனாலேயே வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டையும் எக்காரணத்துக்கிட்டையும் ஓப்பன் டாக் பண்ணக்கூடாது. நான் வந்து என்னோட லைஃப்பில் டிசைட் பண்ணது. இது மற்றவங்களுக்கு கஷ்டமாக கூட இருக்கலாம். ஏன் உங்ககிட்ட கூட இப்போ நிறைய விஷயங்கள் நான் சொல்லாமல் சஸ்பென்ஸாகவே பேசிகிட்டு இருக்கேன். ஆஃப்டர் 2 months கழிச்சு தான் சொல்லுவேன்லாம் சொல்கிறேன். ரீசன் இப்போ இதை முடிச்சிருந்தேன்னா எனக்கு ஒரு எவ்வளோ யூடியூப்கே ஒரு கண்டென்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். பர்ஃபெக்டாக நான் வந்து இந்த பாருங்கள், இந்த ஷேடிங்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ப்ளூ மாதிரி வந்து ஒயிட் மாதிரி வந்து லைட் ப்ளூ, அப்புறம் டார்க் ப்ளூ, எவ்வளோ அழகாக டிசைனிங் பண்ண முடியும். ஃபினிஷிங் கிளாஸ் முடிக்கும் போது நல்ல ஃபினிஷிங் வர ஸ்டேஜ் இது என்ன தெரியுமா? இது வந்து டேஞ்சூர் பெயிண்டிங்கில் அம்மனோட உட்காந்துருப்பாங்க இல்லையா, அந்த கால், அந்த இதுதான் இது. தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் நான் பண்ணது தான். நம்ப முடியுதா உங்களால்? நான் வந்து நல்லா போயிட்டு இருந்த டைமு நான் பண்ண மிஸ்டேக் தான் யூடியூப்பில் வீடியோ போட்டது. இந்த விஷயத்த நான் யூடியூப்பில் போட்டனால ரிலேஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சுது. எல்லோரும் இது என்னன்னு சர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு பூகம்பத்தை கிளப்பி விட ஆரம்பித்தாங்க. என் மண்டை உடஞ்சது தான் விஷயம். கூடவே அந்த சர்டிஃபிகேட்டும் வாங்க முடியாமல் போச்சு. அகைன் கண்டினியூ பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே வரல, சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் வரல. அதனால் பர்சனலாக உங்கள் லைஃப்பில் நான் சொல்கிற ஒரே ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, அட்வைஸ்லாம் எடுத்துக்காதீங்க. சஜஷன் என்னென்னா, தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் சொல்லாதீங்க. செஞ்சு முடிக்கிற வரையும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அது கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கு ஒரு திருப்தி கொடுத்து இதுக்கு அப்புறம் மட்டும் சொல்லுங்கள் சரிங்களா?